அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை, அநேகர் யோசிக்கிறாங்க, என்னடா வாழ்க்கை இது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஏது பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு பல பேர் பல விதங்களை யோசித்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். வாழ்க்கை ஒரு போராட்டம். அநேகர் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் போராட்டம் இருக்க வேண்டியதான், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருக்குதே அப்படின்னா நிறைய பேர் அழுத்துக்கிறீங்க. வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. ஆண்டவரும் சொல்லிட்டாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன்னா அவர் ஜெயிச்சிடுவார், அப்போ நம்மளை விட்டுருவார்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜெயிச்சிட்டப்போ நீங்களும் ஜெயிப்பீங்க, நீங்களும் எல்லாவற்றையும் மீறி மேலே வருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தருகிறார். அப்போ நிறைய யாக்கோபை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாக்கோபு அவன் பல போராட்டங்களில் போராடுகிறான். நல்ல பையன், ரொம்ப அற்புதமான நல்ல சாதாரண வீட்டு பையன் கிடையாது. ஈசாக்கோட பிள்ளை. ஈசாக்கு பெரிய பணக்காரன், பூமியே இருக்கிற ஏரியாவே தாங்கலையாம், அவ்வளவு ஆடு மாடு எக்கச்சக்கமாக இருக்குது, ஏகப்பட்ட இது இருக்குது. அவன் அதுவும் இல்லாமல் யாக்கோபு ஒரு ரெண்டு பசங்க. யாக்கோபு செல்ல பிள்ளை, கூடார வாசின்னு இருக்குது. நல்லா நிறைய நேரம் சமைச்சிட்டு இருந்தான்னு போட்டிருக்குது. நல்ல நல்ல பதார்த்தமாக பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்த பையன் ஆள். ஒரு நேரம் வருது, துரத்தி விட்டுறாங்க. அவன் சொல்கிறான், ஒரு கோலும் தடியும். எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஒரு ராஜா, குட்டி ராஜாவுடைய பிள்ளை, கோலும் தடியுமா ஓடுறான். இது ஒரு கல்லை தலைக்கு வச்சு தூங்குற நிலைமைக்கு போகிறான். ஆனால் சொல்லுகிறான், திரும்ப வரும்பொழுது அவன் பிறலான ஆசையோடு கூட வருகிறான். அதில் ஒரு வார்த்தை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயிச்சாயே. ஆமென், அல்லேலூயா. மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயிச்சா. ஆமென். ஜெயிச்சுட்டுப்பா, என்ன ஒரு சர்டிஃபிகேட் பாருங்க. நம்மள அந்த சோர்ந்து போயிட்டு அப்பப்போ 2 நாள் நல்லா இருப்போம், 3 நாள் அழுதுட்டு உட்காந்துருப்போம். சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ அவனுக்கு கொடுத்த அந்த அற்புதமான காரியம், நான் போராட வேண்டும், போராட்டத்திலே ஜெயம் உண்டு, என்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். அவன் எல்லா விதத்தோடு போராடினான். சூழ்நிலையோடு போராடினான், பொருளாதார விஷயத்தில் போராடினான், பல பிரச்சனைகளை போராடினான், எல்லா எதிரிகளோடு போராடினான். எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு கடைசியில் ஆண்டவரோடு கூட அவன் போராடி ஆண்டவரையும் ஜெயிச்சான். அப்பேற்பட்ட காரியத்தை அவன் செய்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, நல்லா ஃபீல் பண்ணுங்க, இங்கே வாங்க, வீட்டுக்கு போயிடாதீங்க. சோத்திரம் என்ன பண்ண போகிறது தெரியல, சொல்லுங்க, போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன். சரி, வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஒரு அற்புதமாக இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்களை, பல ஆழங்களை நமக்கு வெளியே கொண்டு வருகிறது. பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள், ஒழுங்கே இல்லை, ஆர்டரா இல்லை, அதாவது ஃபார்மேஷன் சரியில்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயமும் அதை ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்குது, தண்டத்துக்கு தான் இருக்குது, ஒரு யூஸ் இல்லாமல் இருக்குது, எந்த உபயோகமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற விதத்தில் சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் வெறுமை, ரொம்ப வெறுமையாக இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. இருள் வேற இருந்தது. இருள் அப்படின்னா குழப்பம், பல விதமான சூழ்நிலைகள், ஒரு எதிலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா இருள் இருந்தது. அந்த இருளின் ஆதிக்கம், அந்த இருளின் அதிகாரம், அந்த இருளின் வல்லமை எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளுக்குள்ளாய் நடத்தி கொண்டிருந்தது. இருளை அங்கே சஸ்டெயின் பண்ணிருந்தது, இருளுக்குள்ளே அவர்களை வைத்திருந்தது, இருள் அங்கே மூடிக்கொண்டிருந்தது. அப்போ இவைகளின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு இருளின், இன்னும் கொஞ்சம் இதை சொல்லும்படி விரும்புகிறேன், வாசியுங்கள். கொலோசியர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல இந்த ஆரம்ப காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது, இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க முடியும், எப்படி சூழ்நிலைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற விதத்தில் எப்படி இந்த காரியங்களை மாற்றி அமைக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்றாரு, இருளின் அதிகாரத்தினின்று, அல்லேலூயா, ஏதோ இருட்டா இருந்துச்சு இல்லைங்க, ஏதோ இருள் இருந்தது, ஏதோ ஒன்று இருட்டா இருந்துச்சுங்க, அப்புறம் அப்படி இல்லை. இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இங்க ஒரு பர்சனாலிட்டி, ஒரு சேனையை, ஒரு ஒரு அதிகாரம்னா அந்த அதிகாரம் செலுத்தத்துக்குரிய ஒரு ஆள் இருப்பான். அதிகாரம்னா அது ஒரு ராஜ்யத்தினுடைய காரியத்தை சொல்லப்படுகிறது. அது ஒரு ராஜ்யம். அப்ப என்ன சொல்லப்படுது? இருளின் ராஜ்யம். அங்க சொல்லப்படுது இருளின் குமாரனுடைய ராஜ்யம். அப்ப என்னன்னா இருளின் ராஜ்யம். அல்லேலூயா. இருளின் ராஜ்யம் அங்க இருக்குது. அந்த இருளின் ராஜ்யம் என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வேலை, அந்த அதிகாரத்தினுடைய நோக்கம், அந்த இருளின் அதிகாரம், அந்த இருளின் ஆதிக்கம் ஏன் செலுத்துகிறதுனா, ஒன்று உங்களை ஒழுங்கற்றதா வச்சிருக்கணும், ஒழுங்கில்லாத வச்சிருக்கணும், கனி இல்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும், ஒரு கனி இல்லாம வாழ்க்கையை நிரப்பணும். மூணாவது வெறுமை, வெறுமை வெறுமை வெறுமை, தனிமை, கசப்பு, உங்க வாழ்க்கையை வேதனைக்குரியதாய் மாற்றணும், உங்களை பல சூழலுக்குள்ளே கொண்டு போகணும். அப்படின்னு தான் இந்த இருளின் ராஜ்யம் முயற்சி செய்கிறது. அது முயற்சி அநேகரை தங்களுடைய காரியத்தில் வசப்படுத்தி தங்களுடைய காரியத்தில் கொண்டு வந்து வைத்து இருளுக்குள்ளே வைத்திருக்கிறது. அப்போ அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய், அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய், அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் அவங்கள வெளியே கொண்டு வந்து தன்னுடைய அன்பின் குமாரன், பிதாவுடைய அன்பின் குமாரன். யாரு பிதாவுடைய அன்பின் குமாரன்? $1 பில்லியன் கொஸ்டின் இது. பில்லியன் யாருடைய அன்பின் குமாரன்? ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சாத்தானுடைய அதிகாரம் உன்னை ஒன்றுமில்லாமக்கணும், வெறுமையாக்கணும், அழ வைக்கணும், தோல்விக்குள்ள வைக்கணும், அவமானத்துக்குள்ள வைக்கணும், வேதனைக்குள்ள வைக்கணும், சோதனையிலே ஆழ்த்தணும் என்பது இந்த இருளின் ராஜ்யம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பின் ராஜ்யம் என்ன செய்கிறது? உங்களை வெளியே கொண்டு வந்து முழு மூச்சாய் உங்களை அன்பு செலுத்தி உங்களை அற்புதமாய் நடத்த தேவன் என்ன செய்கிறாரு? அவர் அங்கே வெளியே கொண்டு வருகிறார். இன்னும் கூட ஒரு வசனம் வாசியுங்கள். யோவான் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு. நல்லா கவனிங்க, சாத்திரம். இருளில் போய் மாட்டிக்காதீங்கப்பா அப்படின்றார். இருள் அகப்படாதீங்க. நீங்க இருள் அகப்படக்கூடாது. அகப்படாதபடிக்கு ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்க இருளில் மாட்டிக்காதீங்க. இருட்டில் மாட்டிட்டு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சூழ்நிலைங்க, போராட்டம், கவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களை பிடிச்சிக்கூடாது. வெளிச்சத்திலே நடவுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அப்போ இருளில் இருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும், இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். அப்படி விசுவாசம் வைக்கும் பொழுது இருளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ளே அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இருளின் ராஜ்யம் அங்கே பல விதங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். இந்த கடல் அப்படின்ற காரியத்தை குறித்து இயேசு ஒரு சம்பவத்திலே அந்த கடலுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசியங்கள் மத்திய எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 31 வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவருடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடல் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட், கடலுக்குரிய இன்சிடென்ட், நல்லா கவனிங்க. இங்கே சொன்னோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, கடல். அதே கடலில் சம்பந்தப்படுத்தி இங்கே வருகிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க, அதே அசைவு ஆவியானவருடைய அந்த ஆவியானவர் ஆகிய இயேசு, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராகிய இயேசு, அன்பின் குமாரனாகிய இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுனது போல அங்கே அசைவாடுகிறார். ஆமென். என்ன நடந்தது? ஒரு விதமான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டாங்க. ஆண்டவர் 5000 பேருக்கு ஒரு நல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. 5000 பேர், கிட்டத்தட்ட 20,000 பேர் ஃபுல்லாக மீனும் அப்பத்தையும் சாப்பிட்டு மீன்களை வேண்டி மட்டும் எடுத்து கொடுத்தாராம். வாரி கொடுத்துட்டார். நம்ம சாப்பிட்டு பாட்டார். நான் ஒரு கணக்கு போடுறேன், கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்ருப்பாங்க. மீன் கொடுத்தாருன்னா நம்மாலே 2 கிலோ மீன் சாப்பிடுவோம். அவன் எத்தனை கிலோ மீன் சாப்பிட்ருப்பான்? 20,000 பேருக்கு மீன் கொடுத்துட்டு வேண்டி மட்டும் கொடுத்தாரான். மீன் ஃப்ரீயாக கொடுத்துட்டார். எவ்வளோனா சாப்பாடு, எந்த கல்யாணத்துலையும் இப்படி ஃப்ரீயாக மீன் கொடுத்ததே கிடையாது. அப்படி மீனை வாரி வழங்கிட்டார். அப்போ 20,000 பேர் மாறு 3 கிலோன்னு வச்சுங்க. 3 கிலோன்னு என்னாச்சு? கணக்கு போட சொன்னால் பயந்துருவீங்க. 3 60,000 கிலோ. 60,000 கிலோன்னா எவ்வளோ? 60 டன்னு. அல்லேலூயா, ஆமென். 60 டன் மீன், வஞ்சரம் மீன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். யாரா இந்த கல்யாணத்தை இந்த ராஜாவது கொடுக்க முடியுமா? இந்த ராஜாவால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 60 டன் மீனை அப்படியே எடுத்து அங்கேயே ஃப்ரை பண்ணி அவ்வளோ பேருக்கு பந்தியிட கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்கிறது கம்மியாக கணக்கு சொல்கிறேன். 3 கிலோ போட்ட 60 டன் மீனை வாரி வழங்கிட்டாரு. சாப்பிட்டாங்க. பெரிய அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடந்தோடனே அவர் என்ன சொல்லிட்டார்? நீங்கள் போங்கப்பா, கிளம்பி போங்க, இன்னொரு இடத்துக்கு போங்க, நான் சேர்த்துன்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறிட்டார். ஏறிட்ட உடனே போய் படகு போகுதுன்னா 3ஆம் மணி வேலை. என்ன டைம் அது? 3ஆம் மணி வேலை. அப்படின்னா வேதத்தின்படி காலையில் மணி 3 to 6 தான் 3ஆம் வேலை. வேறு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. போன உடனே படகு போகல. நடுக்கடலில் போயிட்டு படகு மாட்டிச்சு. காற்று பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. படகு முன்னவும் போகல, பின்னவும் போகல. சரி, வந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அப்படியும் வரல. பயங்கரமாக சுற்றி அடிக்குது. அந்த கலிலேய கடலில் என்னன்னா காற்று அடித்தா அது சுழல் காற்று அடிக்கும். ஏன்னா அதனுடைய பூலோக அமைப்பு அப்படி. 2 மலைங்களுக்கு நடுவில் நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே அந்த கைடெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதுக்குள்ளே அந்த 2 மலைகளுக்கு நடுவில் காற்று உள்ளே வரும்போது அந்த மலைகள்கிட்ட சுற்றி அடித்து வரும்போது ரவுண்டு சுற்ற ஆரம்பிச்சிருமா. அந்த சுழலில் மாட்டிக்கிட்டால் காட்டு போட்டு இங்கேயும் போகாது அங்கேயும் போகாது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்றிட்டு இருந்தோடனே அவங்க கலக்கம் அடைஞ்சாங்க. என்ன பாருங்க, அது என்ன போட்டிருக்குது? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அலறினார்கள். அதுக்கு மேலே அளவினால் அலைப்பட்டது. அலைவுப்பட்டு இருக்கும்போது இந்த பயம் ஒரு பயங்கர பயமாக இருந்தது. அதுக்கு மேலே 3 மணிக்கு ஒரு ஆள் கடல் மேலே நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பயங்கர இருட்டு மத்தியில் நடந்தானே. இவர் வெளிச்சமாக இருக்கிறதுனால நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். சும்மா வெளிச்சமாக ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா நடந்துட்டு வரார். நடந்து வந்தால் என்ன தோணும்? அவங்க பார்த்தாங்க, ஏதோ பிசாசா வருது, ஏதோ பயங்கரமான ஒன்று வருது, அவ்வளோதான். ஏற்கனவே போட்டு முன்னாடி போல, இது வேற ஒரு மாதிரி ஆவேசம், ஒரு ஸ்பிரிட் ஏதோ வருது, அவ்வளோதான், செத்தோண்டா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? இன்னும் அலறாங்க. அலர்ன உடனே கலக்கமடைந்து ஆவேசம் பயத்தை ஃபஸ்ட்டு கலக்கமடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோயோ போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. உடனே இயேசு அங்கே வந்தார். அவர் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை ரொம்ப லைக் பண்ணுறேன். நான் தான், ஹலோ அப்படின்றார். நீ வேதனையிலையும் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் தான், திடன் கொள்ளுங்கள் அப்படின்றார். பேசி நான் தான்றாரு. பாருங்க, இயேசு மோசையை சொல்கிறான். மோசை அப்படியே கேட்குறவங்க பேர் என்ன? நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறப்பா, நான் தான், போ அப்படின்றார். அப்படி என்ன சொல்கிறார்? எப்பா எல்லா சகலமும் என்னுடைய அண்டர் மை கண்ட்ரோல், எல்லாத்தையும் நான் தான் உருவாக்கணும், நான் தான் சர்வ சிருஷ்டியுடைய தேவன், நான் தான் வல்லமையின் தேவன், நான் தான், திடன் கொள்க, சேரம். ஆமென். இயேசு சொல்கிறாரு, உன் பிரச்சனை, உன் போராட்டம்,
குழப்பம், என்ன பண்ண போன தெரியல, ஏது பண்ண தெரியல, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, அப்படி ஆனா நான் என்ன ஆவேன், இப்படி ஆனா நான் என்னவன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏசு உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு, கமான் சேரப், சேரப்னா திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள். எங்கள் அப்பா என்னை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப எனக்கு உயர இது வச்சுருப்பார். ஆனால் ஏதாவது பணம் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அழுதுருவார், ஏன்ப்பா அவனுக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கிறேன், ஆசை வச்சுருக்கிறேன், ஆனாலும் என்னை கொடுக்க முடியலையப்பா அப்படின்னு ரொம்ப கலக்கம் அடைவார். நான் சொன்னேன், இதே சொல்லி சொல்லி காலத்தையே ஓட்டிட்டீங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது. ஆமென், அல்லேலூயா. சும்மா சொல்ல மாட்டார் திடன் கொள்ளுங்கன்னு. அவரால் எந்த உதவியும் செய்ய முடியும், எப்பேற்பட்ட காரியத்தை அவரால் செய்ய முடியும், எப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்த முடியும். அவ்வளவு பெரிய தேவன் உங்ககிட்ட வந்து நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து பாதியில் எழுந்து விடாண்டானா. விடாந்த உடனே, ஏன்டா பாதி ஆப்ரேஷனில் அந்த ட்ரெஸ்ஸோடு விடாந்துட்டு என்னப்பா விஷயம்னா, இல்லை அவன் சொன்னானா, நான் ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்திருந்த போது பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் சொன்னாங்க, சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நடுங்காதீங்க, ஒன்றும் ஆகாது, சின்ன ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் பயப்படலைங்க, நான் தைரியதாமா இருக்கேன்னு. அப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க, ஒன்றை சொல்லிங்க, டாக்டர் சொன்னேன் அப்படின்னு. ஐயோ இவன்கிட்ட விட்டாக்க இதே அது கட் பண்ணி போட்டுற போகிறான்ட்டு உடையாந்துட்டேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உங்களை சும்மா விடுவிக்கிற தேவன். நான் தான், சரி பயப்படாதுங்க, இனிமேல் உன் பிரச்சனை தீர்ந்துச்சு, உன் போராட்டம் தீர்ந்துச்சு, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வைக்கப்பட்டது, உன் சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதப்பா தம்பி, பயப்படாதீங்க. ஹலோ, யாரும் பயப்படாதீங்க. பயம் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நான் பாருங்க, இந்த இந்த வார்த்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவன் வந்து என்ன செஞ்சான், காற்று இயேசுவில் கடலில் நடந்தான், பலமாக இருக்கிறதை கண்டு அவன் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, 2 வார்த்தையை சொல்கிறார். இவன் நல்லா ஆரம்பித்தான், நல்லா கிளம்பிட்டான், கடல் மேலே நடந்துட்டான். ஆண்டவரே நீர் என்ன நடந்து வர கட்டளையிடும், சரின்னு சொல்லிட்டு ஏறி நடந்துட்ட உடனே திடீர்னு காற்று பலமாக இருந்த பார்த்தோன்னே டக்குன்னு அமிழ்ந்துட்டான். அப்போ அமிழ்ந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பயந்து அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய். நல்லா கவனிங்க, அவன் பயந்துட்டான். ஆனால் ஆண்டவர் எப்பயுமே ரூட்டு தான் பார்ப்பார். ஏன் பயம் வந்துச்சு, ஏன் பயம் வந்துச்சு? பயம் சந்தேகம் உண்டானதால பயம் வந்துச்சு. சந்தேகப்பட்டாய், நீ பயந்துட்ட, அதனால அற்ப விசுவாசி என்றார். நல்லா கவனிங்களா? நம்ம தமிழில் சொல்லணும்னா அல்ப விசுவாசி, 2 விசுவாசி இருந்தது. ஒன்று விசுவாசி, இன்னொன்று அல்ப விசுவாசி. எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவன் யார்? அல்ப விசுவாசி. அற்ப விசுவாசி. அப்போ சந்தேகப்படுறவன் யார்? அற்ப விசுவாசி. விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன செய்யுது? அற்ப விசுவாசி என்று சொல்லுகிறான். இன்னும் அந்த இன்னொரு கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, மத்தேயு 6:30, அற்ப விசுவாசிகளே. அங்கே ஒரு இடத்துல சொல்கிறார், அற்ப லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா, இன்னும் அந்த மூல பாஷைப்படுத்து கொஞ்சம் விசுவாசம் கொண்டவர்கள். கொஞ்சம் விசுவாசம் ஒன்று தான், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அற்ப விசுவாசி தான், ஆனால் விசுவாசம் இல்லை, கொஞ்சமாக இருக்குது. ஆண்டவர் இருக்கிறாரு, நம்புறேன், இயேசுவே ரட்சகர்லாம் பாட்டு பாடுறது, சபைக்கு போகிறது, எல்லாம் செய்துறது, ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். அற்ப விசுவாசிகள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு, 5 ஆண்டுகள் நாடி தேடுகிறார். என்ன சொல்கிறாரு? நாடி தேடுறதுனா அவன் வாழ்க்கையாக தான். சொத்து சேர்க்கணியா, சேர்த்து வச்சுனியா, ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை தான் நாடுறான், அதை தான் தேடுறான். அவனுடைய உலகத்தினுடைய பெரிய லட்சியம், பெரிய ஒரு வாஞ்ச, சொத்தை சேர்க்கணும், கொண்டு போய் கடைசியில் அனுபவிக்காமல் விட்டுட்டு போகணும், அப்படி சேர்க்கணும்னு சொல்கிற அந்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கு முதலாவது தேவை என்ன? ஆண்டவரை தெரிந்து கொள்வது, தேவனை விரும்புவது,
தேவனை நேசிப்பது, தேவனுடைய காரியங்களை, அந்த ராஜ்யத்தை தேடுவது, இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்கே சொல்றாரு, என்ன உடுத்துறது, என்ன சாப்பிட்றது, என்ன உடுத்துறது, ஃபியூச்சர் என்ன, இப்படியே யோசிச்சு 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 குழம்பி போகிறான். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அதுக்காக நம்ம வாழ்க்கையில் திட்டமிடக்கூடாதா? ஆன்ஷியஸ், ஆங்கிலத்தில் ஆன்ஷியஸ்ன்னு போட்டிருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, கவலைப்பட்டு கலங்கி போகிறது, டிவைட், அப்படியே கவலைப்பட்டு என்ன செய்யறது, கலங்கி உடைஞ்சு போகிறது, பிரிஞ்சு போகிறது, ஸ்பிளிட் ஆகிறது, அப்படி யோசிக்கிறது. அப்போ நம்ம திட்டமிடக்கூடாதா? சில பேர் சொல்ல கவலையெல்லாம் மாதிரி அக்கறைன்ற அந்த இடத்துல அங்கே சொல்லப்படலை. கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நெய்தர் அ கேர்லெஸ் லைஃப் நாட் அ கேர்ஃபுல் லைஃப், இட்ஸ் ஃபுல் ஆஃப் கேர்ஃப்ரீ லைஃப். அல்லேலூயா. கவனமாக நடக்கிற ஒரு வாழ்க்கையும் இல்லை, அஜாக்கிரதையான வாழ்க்கையும் கிடையாது. ஆனால் கவலை இல்லாத கேர்ஃப்ரீ லைஃப். அல்லேலூயா. தமிழில் சரியா வரல, கேர்ஃப்ரீயா, விடுதலையோடு கூட வாழ்வது. அதனால திட்டமிடுதல்ன்ற வார்த்தைக்கு இங்கே சொல்லப்படலை, நெகட்டிவாக யோசிக்கிறது. அப்போ கவலைன்னா என்ன அப்படின்னா, இது நடக்காட்டா, இது வராட்டா, 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்காட்டா, இல்லை இந்த வேலை எனக்கு கிடைக்காட்டா, இது நடக்காட்டா, இந்த பணம் வராட்டா, ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் ரொம்ப கவலையாக இருந்தார். நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ கவலையாக முடிஞ்சு தூக்கி வச்சுன்னு. அவர் சொன்னார், கை கால் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஏங்க நல்லா தானே இருக்கீங்க, நல்லா நீட்டு கை கால் தான் அசைக்கிறீங்க, அப்புறம் இல்லை ஒரு வேளை விழுந்துட்டா அப்படின்றார். அல்லேலூயா. ஒரு வேளை விழுந்துட்டா, விழலையா, விழுந்துட்டான்னா அப்புறம் என்ன, ஏன் இப்படி அவர் யோசிச்சார்னா, அவருடைய நண்பர் கூட இருந்தார், அந்த நண்பருக்கு கை கால் விழுந்துடுச்சான். கை கால் விழுந்த உடனே அதனால நமக்கும் கை கால் விழுந்துருச்சு, 2 காலும் 2 கை விழுந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க கவனிப்பாங்களா, நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், யார் என்ன செய்வாங்க, நம்ம சகோதரர்கள் வந்து கவனிப்பாங்களா, யாருமே கவனிக்க மாட்டாங்களே அப்படின்னு கவலைக்குள்ளே போகிறது. இவன் பேர் என்ன பைபிள் சொல்லுது, அற்ப விசுவாசி. என்ன விசுவாசி? நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அல்ப விசுவாசி. என்ன விசுவாசி? நல்லதான் சொல்லுங்களேன். நீங்கள் அல்ப விசுவாசியா நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ நல்ல விசுவாசி, அல்ப விசுவாசி, இது ஆவாட்டா, அது ஆன்ஷியஸ், நெகட்டிவாக யோசிக்கிறது. நெகட்டிவாக யோசிச்சு இப்படி நடக்கும் நீங்கள் உருவகப்படுத்துறீங்க பாருங்க, உங்களை யோசிக்க வைக்கிறீங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பேனிக்குள்ளே போறீங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ளே போறீங்க பாருங்க, அது பிரச்சனைகளை போயிடும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த குடும்பத்தை முன்னிறுத்தி நடத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்வார். இந்த வேலை செஞ்சு நான் சம்பாரித்து நான் கொண்டு வந்து இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்வார். எங்களுக்கும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவருக்கு வேலையே போயிடுச்சு. வேலை பண்ண குடும்பத்தை அவரால் நடத்த முடியல. ஆனால் குடும்பம் அழகாக நடந்துச்சு. அல்லேலூயா. சும்மா இருக்கிற குடும்பத்தை ஏன் பேத்து தலைமையில் வச்சுக்கிறேன்? சும்மா இருக்கிற அது பாட்டு போயிட்டே இருக்கும். இவன் சொல்லி சொல்லி குடும்பத்தை குட்டிசுவராக்கிட வேண்டியது. குடும்பத்தை நான் தான் நடத்துகிறேன், நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் தான் அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதையும் குழப்பறது, கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கிறது. நான் தான் நான் தான் நான் தான். அல்லேலூயா. நீ ஒன்றும் கிடையாது. உனக்கு எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிட்டோன்னே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், ஏன்பா குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறாருப்பான். குடும்பத்தை யார் நடத்துறது? கர்த்தர் நடத்துகிறார். கேட்டால் நானும் அப்படி என்னமோ வானத்தை வில்லா விளைக்கிற மாதிரி அதான் விளைக்கிற உட்காந்தா எழுந்திருக்கிறதுக்கு சத்து இருக்காது. ஆமே. 20,000 நரம்பு காலில் போதான். இங்கேருந்து இடுப்புலேருந்து 20,000 நரம்பு, இங்கே இந்த காலில் 20,000. ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்தா கூட என்ன செய்ய முடியாது, அப்படியே சேரில் உட்காந்துருக்க வேண்டியதான். 2 பேர் கூட்டு தான் தூக்கிட்டு வரணும். அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருக்கிறத குடும்பத்தை பேத்து தலைமையில் வச்சுக்கிட்டு நீங்களே பாரமாக்கி டயர்டாக்கிடாதீங்க. ஆண்டவர் நான் நடத்த போகிறேன்ப்பா, குருவி எழுந்துது அதெல்லாம் என்னமோ சொல்கிறார், குருவி எல்லாரையும் பாரு, உண்மை மூளைகள் இருக்க காக்காவை பாரியா, உங்கள் வீட்டு டெய்லி கத்துத காக்கா, அதை பாரு. அது டெய்லி பார்த்தோன்னா அது காக்கா வயசாகி தான் சாகுது. ஒரு நாள் கூட பட்டி கிடந்து சாக மாட்டேங்குது. கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துறாரு. புல்லை சொல்கிறார், புல்லுக்கு கொடுத்து விதம் எப்படி புல் பார்த்தீங்கன்னா அழகாக பச்சைகள். புல்லில் எத்தனை வெரைட்டி இருக்குன்றீங்க. புல் வளர வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். புல் கொரியன் கிராஸ், அந்த கிராஸ், அந்த புல் அழகழகாக வளர்த்துருக்காரு. அதில் ஒரு பூ வருது, அப்படியே மஞ்சள் பூ, அழகாக பூக்குது. அந்த புல்லுக்கடியில் ஒரு பூச்சி இருக்குது, அதில் ஒரு புழு இருக்குது, அதையும் போஷிக்கிறாரு.
புள்ளியும் போஷிக்கிறாரு, அதை சாப்பிட்ற மாட்டையும் போஷிக்கிறாரு, மாட்டை ஓட்டிகிட்டு இருக்க அந்த ஆளையும் அவர் போஷிக்கிறாரு. எவ்வளோ அழகா, எவ்வளோ அருமையா, எவ்வளோ சைக்கிள் அப்படி அழகா அற்புதமாக செய்கிறார். அந்த அற்புதத்தை பாரு அப்படின்றார். அப்போ இதுக்கே செய்யும்போது நான் உங்களை நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். படைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் எடுக்கிறார். எறும்பு பார்த்தீங்கன்னா அது மைனூட்டாக இருக்கும், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அது குட்டிகளுக்கு சாப்பாடு தராரு, எல்லாத்தையும் தராரு, எல்லாத்தையும் கொடுத்து நடத்துகிறார். சொல்கிறேன் இதெல்லாம் நான் நடத்துகிறேன், ஏன்னா நான் படைச்சதுனால அதுங்களுக்கு கேர் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதுக்கெல்லாம் கேர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களை கேர் எடுக்க மாட்டான். அவர் என்ன சொல்ல வராரு? இவங்களெல்லாம் நான் கேர் எடுத்துருக்கிறேன், நான் எல்லாம் இட்ஸ் அண்டர் மை கேர், பட் யூ ஆர் அண்டர் மை ஸ்பெஷல் கேர். ஆமென். நீங்க ஸ்பெஷல் கேருக்குள்ள இருக்கிறீங்க. ஏசு இது ஆண்டவர் மோசேக்கு போய் சொன்னாரு, போய் பார்வன்ட்டு போயிட்டு சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, இஸ்ரவேலருடைய சேஷ்ட புத்திரன். ஆமென். அது என்னன்னு தெரில, சேஷ்ட புத்திரனா தான் இருந்தான் அவன். ஒரு பேச்சையும் கேட்காம எல்லா சேஷ்டையும் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ சேஷ்ட புத்திரன்னா எல்லாத்துலேயும் டபுள் போர்ஷன். விசுவாசிக்கிறீங்களா? நான் வேணான்னா நீங்கள் போங்க, எனக்கு வேணும். ஆமென். எது வேணுங்க, எனக்கு இது வேணுங்க, வேணான்னா உங்கள் இஷ்டம், எனக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டத்துக்கு வேணும். ஆமென். இங்கே நான் 150 அடிக்கு சர்ச்சு பிளான் பண்ணியிருக்கோம், 150க்கு 40 3 ஃப்ளோர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் டெய்லி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பிளான்லாம் போட்டுருக்கேன். பணம் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பாரு, டெஃபினட்டாக இதை செய்ய முடியும். கர்த்தர் பலனை கொடுக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு காலையில் கூட வாசிச்சுட்டு இருந்தேன். தாவீது என்ன செஞ்சுட்டான்? தாவீதை சவுல் துரத்துறான் உடனே சவுல் போயிட்டு தாவீது போயிட்டு சாமுவேல்கிட்ட போய் தங்கிட்டான். சாமுவேல்கிட்ட போயிட்டான். அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு நியூஸ் வந்துச்சு சாலுக்கு, தாவீது அங்கே சாமுவேல்கிட்ட இருக்கிறான், அதை அனுப்புடா பெட்டாலின, போங்கடா ஒரு குரூப் போங்கடா அப்படின்னு சொன்னால் எல்லாம் கட்ட இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனால் பாருங்க, ஒரு நாடு ஒரு சின்ன ஆளை பிடிக்கிறதுக்கு, ஒரு தாவீதை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறான் அந்த சவுல். அவ்வளோ பெட்டாலின் அனுப்புகிறான். பெட்டாலின் கிட்ட வந்தோன்னே எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் நல்லவர், அற்புதமான கர்த்தர் என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க. பாட்டு போட்ட உடனே அவனுக்கு பாவம் பாடியோட தாவீதை கொண்டுட்டு சார் பாடி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சவுல் வெயிட் பண்ணுறான், வரல. இன்னொரு ஆள் அனுப்புகிறான். அங்கே சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அனுப்பின ஆள்லாம் ஆவியில் நிறைஞ்சு பாட்டு பாடிட்டு இருக்கானுங்க, தேவனை துதிச்சிட்டு இருக்கானுங்க, இதில் வேறு தீர்க்க தரிசனம் வேறு சொல்கிறானுங்க, நீ நல்லா இருப்ப, உனக்கு என்ன தரிசனம்? தீர்க்க தரிசனம். தாவீதுக்கு நீ பெரிய ராஜாவாக வருவ, நீ 4 பெரிய ஆளாக இருப்ப, முழு இஸ்ரவேலுக்கு நீ தான் ராஜான்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்னு கேள்வி வரும். உடனே பார்த்தா அடுத்த பெட்டாலியன் அனுப்புகிறான். அவன் போனான். அவனும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் எனக்கு தாவீதுக்கு இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டுறான். உடனே சவுலுக்கு கோவம் வந்துடுச்சு, நானே வரேன் என்னன்னு பார்த்துடலாம். எல்லாம் சோப்லாங்கில் அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் யூஸ்லெஸ் வெளில அனுப்பிச்சிட்டேன், அந்த ஒரு ஆளை பிடிச்சி வர முடியல. அவன் வரான், வந்தா உள்ள என்ட்ரா வரான். அவன் ஆண்டவரை பாட்டு பாடி, அவன் போட்டது நேக்கட் சார், ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சான். பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தானா. பாருங்க, நல்லா கவனிங்க. யூ ஆர் அண்டர் ஸ்பெஷல் கேர். எதை சொல்ல வரேன்னா, தாவீது ஒரு விசேஷமான கிருபைக்குள்ள இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் விசேஷமானது. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே தாவீது கொடுத்த அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறான்.